70 தொகுதிகளை கொண்ட தில்லி சட்டப்பேரவைக்கு இன்று அமைதியாக தேர்தல் நடந்து முடிந்துள்ளது. இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் 8ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய போது கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் மக்கள் ஆர்வத்துடன் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று வாக்களித்தனர். தில்லியில் உள்ள டாக்டர் ராஜேந்திர பிரசாத் கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தனது வாக்கை செலுத்தினார். இதேபோல் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரும் தில்லியில் தனது வாக்கை செலுத்தினார். தில்லி ராஜ்நிவாஸ் மார்க்கில் உள்ள வாக்குச்சாவடியில் தில்லி ஆளுநர் வினய் குமார் சச்சேனா தனது மனைவியுடன் வந்து வாக்கு செலுத்தினார். இதேபோல் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெயசங்கரும் தனது வாக்கை செலுத்தி ஜனநாயக கடமையை ஆற்றினார். தில்லி கால்காஜி தொகுதியில் போட்டியிடும் ஆம் ஆத்மி கட்சியின் தில்லி முதல்வர் அதிஷி வாக்குச்சாவடியில் தனது வாக்கை செலுத்தினார். தில்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் தனது வாக்கை செலுத்தினார். இதேபோன்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தனது வாக்கை செலுத்தி ஜனநாயக கடமையை ஆற்றினார். தில்லி மோதிபாக் பகுதியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தனது வாக்கை செலுத்தினார். மாலை 6 மணிக்கு வாக்குப்பதிவு நிறைவு பெற்றது. ஒரே கட்டமாக கடந்த இந்த தேர்தலில் சுமார் 58% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தேர்தலையொட்டி தில்லியில் இன்று பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டதுடன் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன.